உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிமன்ற ஆணையின்படி பஞ்சமி நிலங்களை பட்டியலின மக்களுக்கு வழங்கி நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் மாற்று சமூகத்தினரால் பறிக்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை பட்டா சிட்டா பதிவேடு போன்ற ஆவணங்களை ரத்து செய்ய வேண்டும். தருமபுரி ஏரட்டி அள்ளி மக்களுக்கு வழங்கப்பட்ட 32 ஏக்கர் நிலத்தை பயனாளிகள் இல்லை என புறந்தள்ளுவதை கைவிட்டு தருமபுரி மாவட்டம் முழுவதும் பயனாளிகளை தேர்வு செய்து பட்டா வழங்க வேண்டும். ஒன்றிய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும். பிடித்தம் செய்யப்பட்ட நிதியை வளர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதன்மை செயலாளர் பாவரசு, வடக்கு மண்டல பொறுப்பாளர் நந்தன், மண்டல செயலாளர் தமிழ் அன்வர், ஒழுங்கு நடவடிக்கை குழு பொறுப்பாளர் பாவேந்தன், மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் தேவகலையழகன், கலைவாணன், ஜானகிராமன், MS ராமன், தலித் சேட்டு அதியமான், தாலை லட்சுமணன், செல்லை சக்தி, பாரதி ராசா, மகளிர் அணியின் பொறுப்பாளர்கள் சாக்கம்மாள், ஞானசுடர், குமாரி, ஒன்றிய செயலாளர்கள் பழனி, பாலையா, மூவேந்தன், கலையரசன், திருலோகன், கேசவன், மாயக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை அடுத்து விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மார்ச் 16ஆம் தேதி பாராட்டு விழா நடைபெற உள்ளது. அதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மையம் வடகிழக்கு வடக்கு மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து சிறப்பு செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன், மலைச்சாமி, தனஞ்செழியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார், முதன்மை செயலாளர் AC பாவரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்வில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்வாரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் தளபதி ஜாஃபர், திண்டிவனம் நகர செயலாளர் இமயன், ஒன்றிய செயலாளர்கள் மயிலாவளவன், ரஞ்சித் குமார், மாதமிழன், பிரபாகரன், துரை வெங்கட், கார்மேகம், வெற்றிவேந்தன், தங்க ஜெயச்சந்திரன், கிட்டு, தவசீலன், ராஜாராமன், திருநாவுக்கரசு, கிருஷ்ணன், குணபாலன், ஜெயராஜ், விஸ்வதாஸ், கணபதி, நகர செயலாளர்கள் செஞ்சி சிவா, சந்தர், காதமுத்து, மகளிரணி ஒன்றிய செயலாளர்கள் ஜனதா, அர்ச்சனா, ரோஜா, ஜெயபாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் வேலாயுதம்பாளையம் ஊராட்சியில் ஆகாசராயர் திருக்கோவில் மற்றும் காத்தவராயர் திருக்கோவில் சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கோவிலை சுற்றியும் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்து அறநிலையத்துறைகளுக்கு நுழைந்து தவறான வழிகாட்டுதலின் பேரில் தற்போது மண்டபத்திற்குள் கோவிலுக்குள்ளும் நடுவே எந்தவொரு அறிவிப்பும் இல்லாமல் நவீன முறையில் தீண்டாமை தடுப்பு சுவர் கட்டியுள்ளனர். இதனால் நவீன தீண்டாமை சுவற்றை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து தற்பொழுது ஆகாசராயர் திருக்கோவில் சுற்றி நடைபெற்று வரும் கட்டிடப் பணி நிறுத்தப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமை நிலைய செயலாளர் தகடூர் செல்வராஜ் ஆகியோர் ஆகாச ராயர் கோவிலில் அருகே கட்டப்பட்டுள்ள தீண்டாமை சுவர் குறித்து நேரில் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, இங்கு அமைக்கப்பட்டுள்ள தீண்டாமை சுவற்றை அகற்ற இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலுவான போராட்டத்தை நடத்தப்படும் என்று எச்சரித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம், திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி, ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் சாதிக், ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல், திருப்பூர் மாவட்ட வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் சத்தியமூர்த்தி, பல்லடம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரங்கசாமி, அவிநாசி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்கள் வெங்கடாச்சலம், ரங்கசாமி, பழக்கடை குமார், ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் வேலாயுதம்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த ஆகாசராயர் கோயில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட செயலாளர்கள் தங்கவேலு, சண்முகம், ஏபிஆர் மூர்த்தி, அதேபோல் ஈரோடு மாவட்ட செயலாளர் சாதிக், வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட இந்த உள்ளூர் பிரமுகர், அதேபோல் இந்த கோவிலினுடைய பூசாரி மரியாதைக்குரிய செல்வகுமார் ஆகியோரோடு இந்த கோவிலை சுற்றி பார்த்தோம். இந்த கோவிலில் நீண்ட காலமாக பரம்பரையாக இந்த கோயிலில் பூசாரியாக இருக்கிறார். இது பார்ப்பனர் அல்லாத பண்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம் மட்டும் இதை நிர்வாகம் செய்கிறார்கள், அல்லது இதை அவங்க தான் பூஜை செய்கிறாங்க. இது HRNC இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோவில். நீண்ட காலமாக இந்த கோயிலில் கடா வெட்டி, இப்போ போய் பார்த்தோம் அந்த காத்தவராயர் கோயிலில் சாராயம் ஊற்றி சுருட்டு கொடுத்து கறி படையல் பண்ணி தான் அந்த சாமி கும்பிட்டோம். எங்களுக்கும் மரியாதை செலுத்தி அந்த பரிவட்டம் கட்டி எங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அப்போ நீண்ட காலமாக இந்த கோயிலில் கடா வெட்டுறது அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு கிராமத்து அல்லது எல்லை சாமி அப்படிங்கிற மாதிரி குலசாமி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம எல்லா மக்களும் தலித்து அல்லாதவர்களும் இந்த கோயிலில் எல்லாரும் சமமாக சாமி கும்பிட்டுருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த இடத்துல ஒரு சுவர் எழுப்பி இதை பிரித்து தலித்துகள் அங்கே கடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க, அதை பிரிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு தீண்டாமை சுவராக இதை மாற்றி கட்டியிருக்கிறாங்க. HRNC அதிகாரிட்டையும் பேசியிருக்கிறோம். புதுசாக ஏதோ டோனர் கொடுத்துருக்குறாங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் சுவர் எழுப்பியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது இந்து அறநிலையத்துறையினுடைய சட்ட விதிகளுக்கே எதிரானது.